السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. صدق الله المولانا العظيم. وقال أنس رضي الله تعالى عنه قالت فاطمة بنت محمد صلى الله عليه وسلم أطابت أنفسكم أن تحثوا على رسول الله التراب. புகழும் புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுது. அவனது அன்பும் அருளும் ஈரோலக இரட்சகர் நலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதம் நிறைந்த மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் இந்த உம்மத்துகளுக்கு ஒரு அருட்கொடையான மாதம் என்கின்ற அந்த பார்வை சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய காருண்ய தூதராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்புக்கும் அவர்களுடைய மறைவும் இதே மாதத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு சம்பவம் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த மாதத்தை புனிதப்படுத்துகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாதுன் நபியினுடைய நாள் பெருமானாரை பற்றி பேசுவதற்கும் அவர்களினுடைய வாழ்வியல் சம்பந்தமான சிந்தனைகளை மேற்கொள்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு கருத்து இன்றைய நவீன காலத்தில் எல்லாருடைய மனதிலும் தோன்றலாம். பெருமானாரை நாம் அதிகம் புகழுகிறோம், அதிகம் அவர்களை பற்றி நாம் புகழாரம் சூடுகிறோம், அவர்களின் மீது புகழ்பாக்களை நாம் படிக்கிறோம் என்பதெல்லாம் யோசிக்கிற பொழுது அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ்வினுடைய அந்த இடத்திற்கு இந்த புகழ் சென்று விடுமோ என்கின்ற அந்த மதியும் அது போன்ற ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்தில் மீலாத் என்று சொன்னால் அதற்கு பிறந்த மாதம் என்பதாக அதற்கு பொருள்படுகிறது. ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனுக்கு இறப்பும் பிறப்பும் கிடையாது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு உயர்வாக புகழ்ந்தாலும் அது அல்லாஹுவை புகழ்வதை போன்று மாறாது. இந்த உலகத்தில் நாம் பெருமானாரை புகழ அந்த புகழ்ச்சியினால் பெருமானாரனுடைய அந்த புகழ் ஓங்குகிறதா என்பதையும் யோசித்து பார்க்கிற பொழுது பெருமானாரை புகழாமல் ஒரு 100 வருடம் கழிக்கப்பட்டு ஒரு 100 வருடம் பெருமானாரை யாரும் பேசாமல் இருந்தாலும் பெருமானாரின் புகழ் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏன் சமூகம் இதை தொடர்ந்து செய்கிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக பெருமானாரினுடைய அந்த புகழும் பெருமானாரினுடைய அந்த பேச்சும் செயல்களும் வாழ்வியலையும் பேசுகிற பொழுது நமக்கான ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப ஒரு செய்திகள் நம் காதுகளுக்கு வருகிற பொழுது ஈமானை அது பலப்படுத்துகிறது. எனவேதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித பிறந்த இந்த மாதங்களில் இந்த மாதத்தில் பெருமானாரை அதிகம் பேசுகிறோம், அதிகம் புகழுகிறோம். சகைக்குரிய பெருமக்கள், இன்றைக்கு ரபியுல் அவ்வலினுடைய 12ஆம் தினம், பிறை 12இல் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்த அந்த தினமாகவும் இது இருக்கிறது. கடந்த வாரத்தில் பெருமானாரினுடைய குழந்தை பருவத்தை பற்றி நாம் பேசினோம், பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இறுதி நாளில் பெருமானார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கனம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் மிக கவனமாக நாம் எல்லாம் செவியேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு நிரம்ப கருத்துக்களை அந்த கடைசி தினங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் எழும்புகிறார்கள். எழுந்து அந்த நேரத்தில் அபு உவைஹிபா என்கின்ற அந்த சஹாபியை அழைக்கிறார்கள். நான் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்லுகிறேன், எனது தோழர்களுக்கும் எனது உம்மத்துகளுக்கும் நான் துவா செய்ய போகிறேன், எனக்கு துணைக்கு வா என்பதாக அபு உவைஹிபா என்கின்ற சஹாபியை அழைத்துக் கொண்டு பெருமானார் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்லுகிறார்கள். நீண்ட நேரம் துவா செய்கிறார்கள். திரும்பி வருகிற பொழுது அபு உவைஹிபா என்கிற அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள், 2 செய்திகளை அல்லாஹ் எனக்கு விருப்பமாக தந்திருக்கிறான். 2 விதமான வாய்ப்புகளை சாய்ஸை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஒன்று ஹஸாயினு துன்யா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான வளங்களும் பொக்கிஷங்களும் உலகம் அழிகிற நாட்கள் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு தருவதற்கு வாக்களிக்கிறான். அதற்கு பின்னால் சொர்க்கம் கிடைப்பதற்கான அந்த வெகுமதியை இறைவன் தர எனக்கு விருப்பம் கொடுத்திருக்கிறான். இன்னொன்று, இறைவனை சந்திப்பதும் அதற்கு பின்னால் ஒரு சொர்க்கம் என்கின்ற 2வது வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். நான் 2வது வாய்ப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை சந்தித்து அதற்கு பின் சொர்க்கம் தொடுகின்ற அந்த வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அந்த அபு உவைஹிபா என்கின்ற சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதலாவது சொன்ன அந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் உலகம் அழிகிற நாட்கள் வரைக்கும் நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹுவினுடைய ஹஸாயினு துன்யா என்று வானம் பூமியில் இறைவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் அனுபவித்து விட்டு பின்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாமே என்பதாக அந்த சஹாபி முன்மொழிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகாஉ ரப்பி, எனது இறைவனுடைய சந்திப்பு எனக்கு மிக மேலானதாக இருக்கிறது, எனவே அதை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல்நிலை அப்படியே மிக பலகீனமாகிக் கொண்டே வருகிறது. அவர்களுடைய உடல் மிகவும் மெலிந்த தோற்றத்திற்கு மாறுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நான் சொல்ல வருகிற இந்த வரலாறு என்பது மிக புரிந்து கொள்ள வேண்டிய அந்த விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள், இன்றைக்கு வளரும் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள் எல்லாம் இதை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் முஃமினாக பிறந்த ஒரு முஸ்லீமாக பிறந்த குழந்தைக்கு 2 விஷயம் மிக அவசியம். ஒன்று, பெருமானாருடைய பிறப்பு சம்பந்தமான தெளிவு தேவை. இன்னொன்று, பெருமானாருடைய மரணம் சம்பந்தமான தெளிவு தேவை. இந்த சமூகத்திற்கு இது 2இல் மிகுந்த படிப்பினைகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சகையான பெருமக்களை, சஃபர் மாதம் 28ஆம் தேதி ஒரு ஜனாசாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியினுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொள்வதற்கு போகிறார்கள். கலந்ததற்கு பின்னால், ஜனாசா தொழ வைத்ததற்கு பின்னால் வீடு திரும்புகிற பொழுது கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. கடுமையான தலைவலி, தலையை பிடித்துக் கொண்டு வா ரஸா, கடுமையான தலை வலிக்கிறதே என்பதாக பெருமானார் அங்கு அலறுகிறார்கள். மிக கடுமையான அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பிடித்துக் கொண்டு கேட்கிறார்கள், நாளைய தினம் நான் எங்கு இருப்பேன், எந்த வீட்டில் இருப்பேன் என்பதாக மனைவிமார்களுடைய வீடுகளை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு புரிந்து விடுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் வீடுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக வேண்டும் என்பதாக எண்ணுகிறார்கள் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த உடல் நிலை பாதிப்புக்கு ஆளானதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு கொண்டு போறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தலைவலியில் பாதிக்கப்படுகிறார்கள். ஹதீஸிலே பார்க்க முடிகிறது, அவர்கள் அணிந்திருந்த தலைப்பாகையை மிஞ்சி உஷ்ணம் வெளியே வருகிறது. அவ்வளவு தலையில் விமான பாரமும் வெப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சஹாபிகள் எல்லாம், குடும்பத்தார்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். பெருமானாருடைய நிலை கண்டு அஞ்சுகிறார்கள். இவ்வளவு பலகீனமாக பெருமானார் இருக்கிறார்கள். மயக்கம் வருகிறார்கள். மயக்கமுற்ற சஹாபிகள், மயக்கமுற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபிகள் மனம் நொந்து போகிறார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அந்த தலைவலியில் பாதிக்கப்பட்ட பொழுது மயக்கம் வருகிறார்கள். மயக்கமுற்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தார்களுக்கு சொன்னார்கள், ஒருவேளை நான் மயக்கமுற்றால் எனக்கு மருந்து கொடுக்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். இந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. கடுமையாக இவர்களுடைய வேதனையை பார்த்து, மயக்கமாக இருந்தாலும் வேதனையில் அவர்கள் புலம்புவதை அவர்களால் கண்டு சகிக்க முடியாமல் மருந்தை பெருமானாரின் நாவுக்குள் அவர் செலுத்துகிறார். விழித்து அந்த மயக்கம் தெளிந்து பெருமானார் விழித்த முதல் கேள்வி, எதற்கு நீங்கள் மருந்து ஊற்றினீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மருந்து ஊற்றியதனுடைய விளைவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மருந்து இங்கு இருக்கக்கூடிய எல்லாரும் குடிக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை குடிக்க வேண்டும்.
அந்த நேரத்தில் மைமூனாங்கிற அந்த சஹாபிய பெண்மணி அவங்க அந்த நேரத்தில் நோன்பு நோற்றிருந்தார்கள். குடும்பத்தார்களில் இருக்கக்கூடிய மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வாயிலே அந்த மருந்து ஊத்துங்க, நோன்பை முறிக்க சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஊற்றப்பட்ட மருந்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஊற்றப்பட்டது. இதற்கான விளக்கம் சொல்லுகிற பொழுது, பெருமானாரினுடைய கட்டளையை மீறியதின் காரணத்தினால் அல்லாஹுவினுடைய அதாபு இறங்கும் என்ற ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் பெருமானார் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதாக வரலாற்றினுடைய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சகைக்குரிய பெருமக்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலை இன்னமும் மோசமாகிக் கொண்டே போகிறது. நீங்கள் வரலாற்றில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய உஷ்ணம் எந்த அளவு இருக்கிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை சொல்லுகிறார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். கடுமையாக உஷ்ணமாக விடோர் வெப்பமாக இருக்கிறது. கடுமையான காய்ச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. சஹாபிகள் அந்த தண்ணீரை கொண்டு வந்து வைத்தவுடன் குடும்பத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிக்க வைக்கிறார்கள். பெருமானார் குளித்ததற்கு பின்னால் ஒரு கெட்டியான போர்வை எடுத்து போர்த்தி கொள்கிறார்கள். இங்கே வரலாற்றில் வருகிறது, பெருமானாருடைய வேதனை தாங்காமல் பெருமானார் படுத்திருந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானார் எப்பொழுதெல்லாம் யாருக்காவது உடல்நிலை பாதிப்பாக்கப்பட்டால் குல்ஹுவல்லாஹ் என்கின்ற அந்த குல் என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 சூறாக்களை ஓதி வருவது பெருமானாருடைய வழக்கம். இப்பொழுது பெருமானார் உடல்நிலை பாதிப்பாக இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி பெருமானாரின் கரங்களில் ஊதி அவர்களுடைய உடல் முழுவதும் தடவுகிறார்கள். நீங்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு செய்தி நமக்கு ஞாபகம் வரும். பெருமானாருக்கு இவ்வளவு வேதனைகள் தரப்படுகிறதா? இந்த உம்மத்திற்கு இதிலும் படிப்பினை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையான வேதனையிலும் கூட உம்மத்துகளுக்கு, சஹாபிகளுக்கு நான் சில உரைகளை நிகழ்த்த வேண்டிய கடமை இருக்கிறது என்பதாக கெட்டிய போர்வை எடுத்துக்கொண்டு போர்த்துகிறார்கள். போர்த்தியதற்கு பின்னால் எழுந்து நடக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, என்னை கைத்தாங்களாக நீங்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கைத்தாங்களாக இந்த கடைசி மாதங்களில் அந்த ரபியுல் அவ்வலுடைய துவக்கத்தில் பெருமானாருடைய உடல் இப்படித்தான் இருந்தது, நிலை இப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கைத்தாங்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோள் புஜத்தில் ஒரு கை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோள் புஜத்தில் ஒரு கை, தஹத்துஹு கதமாகு அவர்களுடைய இரு கால்களும் பூமியில் கோடு போட்டுக் கொண்டே மஸ்ஜிது நபவி வரைக்கும் சென்றது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே தூக்கி செல்லுகிறார்கள். போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்குள் போன பொழுது நின்று அவர்களால் பிரசங்கம் செய்ய முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெம்பரில் என்னை அமர்த்துங்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி அமர்ந்திருக்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸை சொல்லுகிற கைத்தாங்களாக என்னை பிடித்து மெம்பரில் அமர்த்தி வை என்பதாக சொல்லுகிறார்கள். குடும்பத்தார்கள் அப்படியே அவர்களை அமர்த்தி வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், இதற்கு பின்னால் அடுத்த ஆண்டு உங்களை நான் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லது இதற்கு பின்னால் ஒரு பிரசங்கம் என்னால் செய்ய முடியுமா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதற்கான வாய்ப்புகளை இறைவன் தருவான் என்பதில் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, எனவே உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் துரோகம் இழைத்திருந்தால், யாருக்காவது நான் பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டிய கடமை இருந்தால், எந்த கூச்சமும் இல்லாமல் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை தான் இந்த சமூகம் கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபிகள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்லுகிறார்கள், நபி இப்படி சொல்லுகிறார், ஒருவேளை இந்த இடத்தில் நபி கடன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் கூட்டம் தவறாக நினைத்து விடுவோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், எக்காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் மறைத்து விட வேண்டாம், எழுந்து பேசுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி எழுந்தார், பெருமானாருடைய முகம் பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் நீங்கள் எனக்கு 3 தீனார்கள் கொடுக்க வேண்டும். அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குற்றவாளி என்று நான் நினைக்கவில்லை, நீங்கள் பொய் சொல்லுவீர்கள் என்று நினைக்கவில்லை, ஆனால் எந்த தருணத்தில் இந்த 3 தீனாரை நான் உங்களிடத்திலிருந்து வாங்கினேன் என்பதை நினைவுபடுத்த முடியுமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு தர்மத்திற்காக ஒருவர் வந்து யாசகம் கேட்கிற பொழுது உங்களிடத்தில் பணம் இல்லை, தீனார்கள் இல்லை, என்னிடத்தில் சொன்னீர்கள் உன்னிடத்தில் இருப்பதை கூட என்பதாக சொன்னீர்கள், நான் என்னிடத்தில் இருந்த 3 தீனாரை கொடுத்து விட்டேன், எனவே அந்த 3 தீனாரை நான் இப்பொழுது கேட்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்ன பொழுது குடும்பத்தாரில் இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், அப்பாஸ் அந்த பணத்தை அவரிடத்தில் கொடு என்றார்கள். இன்னொரு சஹாபி எழுப்பினார்கள், எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு 3 தீனார் கொடுக்க வேண்டும். அது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், யார சொல்லலாம், ஒரு போரிலே கனிமத்தாக கிடைத்த பொருள்கள் உங்களுக்கு என்று சொந்தமாக இருந்த பொருள்களில் நான் ஒரு 3 தீனார் அளவுக்கான பொருளை எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்பதாக அந்த சஹாபி சொன்ன பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 3 தீனார் ஹுதுஹு, அந்த 3 தீனாரை வாங்கியவை என்பதாக சொன்னார். இந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு சஹாபி எழும்பினார். எழுந்து சொன்னார், யார சொல்லலாம், உங்களோடு நான் வாழ்ந்த காலங்களில் நீண்ட காலம் முனாஃபிக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களோடு ஈமான் கொண்டதை போன்று நயவஞ்சகத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்றாங்க. மனம் திருந்தி விட்டேன், ஆனால் இதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை முனாஃபிக்கான அந்த குணமாக இருந்தது என்பதாக சொன்ன பொழுது கூட்டத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வே உன்னுடைய குறையை மறைத்து விட்டால் ஏன் இப்பொழுது வெளிப்படுத்துகிறாய், என்ன வெளிப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீங்கள் தடுக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, இந்த சஹாபி இப்பொழுது தான் முனாஃபிக்காக இருந்த அந்த விஷயத்தை சொல்லி கேவலப்பட்டுக் கொள்கிறார். விஷயம் அதுவல்ல, இந்த உலகத்தினுடைய கேவலத்தை விட மறுமையின் கேவலம் மிக கொடூரமானது, எனவே அவர் இந்த உலகத்தில் சொல்லிவிடட்டும், விட்டுவிடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார். இப்படி அது நீண்ட வரலாறாக போகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த உகாஷா என்கின்ற அந்த சஹாபியும் கூட இந்த நேரத்தில் கேட்ட அந்த சம்பவங்கள் பிரபல்யமானது. இப்பொழுது அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வீட்டிற்கு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பெருமானாருடைய கடைசி தினங்கள் எல்லாம் மிக மோசமாகிக் கொண்டே, அவர்களுடைய பலகீனம், உடல்நிலை மிகச் சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. கடைசி வரைக்கும் வியாழன் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறார்கள். வியாழக்கிழமை வரைக்கும் பெருமானாருடைய மக்ரீப் தொழுகை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொழுகை நடத்தக்கூடிய அந்த பண்பு இருந்தது. தன்னை வருத்தி கொண்டாவது இந்த சமூகத்திற்கு தொழுகை நடத்தினார். மக்ரீப் தொழுகைக்கு பின்னால் மிகவும் மோசமாக அவர்களுடைய உடல்நிலை மாறி போகிறது. மயக்கமுறுகிறார்கள். எழுந்து சென்றால் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். எழுந்து நிற்பதற்கு தெம்பில்லை. இஷாவினுடைய வக்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தா ஸல்லன்னாஸ பில் இஷா, இஷாவை என்னுடைய சமூகம் என்ற சஹாபிகள் தொழுது விட்டார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அது எங்குருன, அவர்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கடைசி 17 வக்துகள் 3 நாட்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொன்னார்கள். நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். கடைசி 3 தினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு 3 தினங்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக 17 வக்துகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று பின்னால் சஹாபிகள் தொழுதார்கள். அப்பொழுது தொழ வைப்பதற்கான அந்த சொல்லுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மிக மென்மையான குணம் உள்ளவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப கடுமையான எதையும் தாங்கிக் கொள்கின்ற மனோபக்குவம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடையாது. எனவே இப்படி ஒரு விஷயத்தை சொன்னா அவரால் தாங்க முடியுமான்னு தெரியல சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஏற்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வக்துகள் தொழ வைக்கிறார்கள். மிக சுருக்கமாக நான் இதை பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஏற்ப கடைசி 3 தினங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைத்து முடிக்க, கடைசியாக இன்றைய தினம் ரபீஉல் அவ்வலுடைய 12 காலை ஃபஜ்ரினுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு திரை அப்படியே நகருகிறது, அது திறக்குகிறது. சஹாபிகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய திரை நகருகிற பொழுது சஹாபிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறார்கள். பெருமானார் நம்மோடு வந்து தொழ போகிறார்கள் இல்லது தொழ வைக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு பேர் இன்பத்தில் அவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கு உடனடியெல்லாம் சரியாகிவிட்டது, இப்பொழுது வீட்டிலிருந்து அவர்கள் நமக்கு தொழ வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பேரின்பத்தில் சஹாபிகள் பின்னால் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கக்கூடிய முஸல்லாவிலிருந்து பின்னால் நகருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிற சஹாபிகளுக்கு செய்கையினால் உணர்த்தினார்கள், நான் தொழ வரவில்லை, நீங்கள் தொழுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபஜ்ரினுடைய அந்த கடைசி தொழுகை சஹாபிகளும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவதை பார்த்து புன்முறுவல் பூர்த்துவிட்டு திரை அப்படியே மூடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கடைசி நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீற்றிருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நிலைமை மிகவும் மோசமாகி கொண்டு போகிறது. வாய் பேச முடியாத அளவிற்கு சக்கராத்தினுடைய அந்த நிலை மாறி போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிலை கண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா வா கருபா, என் தந்தைக்கு இப்படி ஒரு வேதனை கொடுக்கப்பட வேண்டுமா என்பதாக கடுமையாக அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதமா, இதுதான் உனது தந்தைக்கான கடைசி தினமாக இருக்கு. இதற்கு பின்னாடி பாதையோமின் ஹாதா, இதற்கு பின்னால் இன்னொரு நாளில் ஒரு கஷ்டம் என்பது இருக்காது, இன்றைக்கு அந்த கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடுமையாக அங்க இருக்கக்கூடிய
குடும்பத்தார்களுடைய அந்த கூக்குரல் அது அதிகமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அருகிலிருந்து பார்த்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய வேதனை கண்டு கண் கலங்கி போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் சொல்ல முடியாத வேதனை. அவர்கள் மடியில் படுத்திருக்கிற அந்த நேரத்தில் உஷ்ணம், அவர்களுடைய அந்த வேதனையினுடைய வெப்பத்தினுடைய உச்சம், ஒரு துணியை ஈரத் துணியை அவர்கள் தலையில் வைத்தால் அந்த துணி அப்படியே காய்ந்து போகிறது. இவ்வளோ ஒரு வெப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சக்கராத்தினுடைய நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகை, அல்லாஹ் உங்களுடைய சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறான் என்கின்ற அந்த வார்த்தை கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி வார்த்தை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முணுமுணுப்பதை அருகில் இருந்து பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானாருடைய வாய் முணுமுணுப்பை நான் காதருகில் வைத்து கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக பேசியது இந்த அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அஸ்ஸலா தொழுகை என்பதாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வசம் இருக்கக்கூடிய உங்கள் பெண்களிடத்தில் நீங்கள் மனைவியாக இருக்கக்கூடியவரிடத்தில் நீளமாக நடந்து கொள்ளுங்கள், அடிமையிடத்தில் நீளமாக நடந்து கொள் என்பதாக தொடர்ச்சியாக பெருமானார் இதை சொல்லிக் கொண்டே வானத்தை நோக்கி கையை உயர்த்த, மீண்டும் கையை மடக்க, மீண்டும் கையை உயர்த்த என்பதாக இப்படியே அவர்கள் முணுமுணுப்பு இருந்து கொண்டே இருந்தது. திடீரென்று அவர்களுடைய கை வானத்தை நோக்கி நின்றது. அதோடு பெருமானார் என்னுடைய நெஞ்சோடு அணைத்து, அதோடு அவர்களுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. ரஃபீகுல் அலா என்பதாக கடைசி வார்த்தை, நேசனோடு என்னை சேர்த்துவை என்பதாக அந்த வார்த்தையோடு பெருமானாருடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, பெருமானுடைய இந்த கடைசி தினங்கள் இவ்வளவு விதமான ஒரு தருணத்தை இருக்க எல்லா சஹாபிகளுக்கும் ஏற்படுத்தியது. இந்த செய்தி மதினாவில் காட்டுத்தீயை போன்று பரவியது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் கேட்பதற்கு நமக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த வஃபாத்தினுடைய செய்தி மதினாவில் காட்டுத்தீயை போன்று பரவுகிறது. மதினாவில் இருக்கக்கூடிய அத்தனை சஹாபிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட மாத்திரத்தில் சிலையாக மாறி அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் எந்த பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வஃபாத்தினுடைய செய்தியை கேட்ட மாத்திரத்தில் சஹாபிகளில் பல சஹாபிகள் மூச்சையாகி போகிறார்கள். ஒண்ணுமே பேச முடியல. அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்கின்ற சஹாபி மெல்லிய மனம் கொண்டவர், கேட்ட செய்தியை மாத்திரத்தில் அப்படி அவரு சேர்ந்து வஃபாத் ஆகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிலையை போன்று இருக்கிறார்கள். ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பித்து நிலை, அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அவர்கள் வாளை உருவிக்கொண்டு, இனி யாராவது பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவரை நான் கொல்லுவேன் என்பதாக அவர்களுடைய நிலை மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபியினுடைய வரலாறு, மரத்தில் ஏறி பேரித்தம்பழத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார். இறங்குவதற்கு முன்னால் அங்கு செய்தி சொல்லப்படுகிறது, பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார் என்கின்ற செய்தி மதினாவில் பரப்பப்படுகிறது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த சஹாபி, இந்த மரத்தை விட்டு நான் கீழே இறங்குவதற்குள் என் கண்ணை குருடாக்கி விடு என்று துவா செய்தார்கள். நான் பெருமானாரை பார்த்த அந்த கண்கள் இனி யாரையும் பார்க்க கூடாது என்கின்ற அவ்வளோ பெரிய மூர்க்கமாக, அவ்வளோ தீவிரமான ஒரு முஹப்பீன்களாக சஹாபிகள் இருந்தார்கள். இந்த கடைசி நாட்களை நாம் ஒரு நிமிடம் படித்து பார்த்தால் இந்த உம்மத் எவ்வளவு தூரம் பெருமானை நேசித்திருக்கிறது என்பதில் விலகி இருக்கிறோம் என்பதை நம்மால் சிந்தித்துக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ விஷயத்தில் இருக்கிற பொழுது அபூபக்கர் தான் எங்க போனாங்கன்னு ஒரு சந்தேகம் வரலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் மதீனாவில் இல்லை. ஃபஜ்ருக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வெளியே போயிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத் செய்தியை கேட்டு மதீனாவிற்குள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்பதாக எல்லா மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அந்த நேரத்தில் உறுதியாக இருக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் இன்றைக்கு நிலைத்திருக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. காரணம், நிரம்ப சஹாபிகள் முர்த்தத்தாக மதம் மாறுகின்றவர்களாக, முஹம்மதிற்கு பின்னால் மார்க்கம் இல்லை என்று நிரம்ப பேர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகை அந்த வீட்டிற்குள் வருகிற பொழுது கஃனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாரினுடைய அந்த திரையை, அந்த துணியை நகற்றி விட்டு இரு கண்களுக்கு மத்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்ன வார்த்தை, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். அல்லாஹ்வினுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். முஹம்மதும் இதற்கு முன்னால் வந்த ரசூலை போன்றவர் தான், அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது,
இதற்கு முன்னால் இருக்கிற ரசூல்மார்களுக்கு ஏற்பட்ட மரணத்தை போன்று, வஃபாத்தை போன்று பெருமானாருக்கும் மரணம் இருக்கிறது என்கின்ற அந்த வசனத்தை ஓதிவிட்டு, திபுத்து ஹய்யவோ மையிதா, நீங்கள் வாழுகிற பொழுதும் புனிதத்தோடும் சிறப்போடும் வாழ்ந்தீர்கள், மரணிக்கிற பொழுதும் சிறப்போடு இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு நேராக அந்த சபையில் இருந்து வெளியே வந்து விட்டு சொன்னார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ஒட்டுமொத்த சஹாபிகளுடைய கூட்டத்திற்கு மத்தியில் பிரசங்கங்களாக மிகப்பெரிய குரலோடு சத்தங்களோடு சொல்லுகிறார்கள், மன்கான யாபுது முஹம்மதன், இதுவரைக்கும் யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்தான் கடவுள் என்பதாக நீங்கள் நினைத்திருந்தால், இதோ முஹம்மது மரணித்து விட்டார், இதற்கு பின்னால் உங்களுக்கு கடவுள் கிடையாது. இல்லை, நீங்கள் அல்லாஹுவை வணங்குவவர்களாக இருந்தால் இதற்கு பின்பும் அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான், இந்த மார்க்கம் ஏகத்துவம் ஒன்றுதான் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதற்கு பின்னால் தெளிவு கிடைக்கிறது சஹாபிகளுக்கு. அதற்கு பின்னால் சஹாபிகள் கொஞ்சம் தெளிவாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த கடைசி நேரத்தில் அபூபக்கர் சொல்றாங்க, எல்லாரும் மிக உறைந்து போய் கிடைக்கிற அந்த நிலையில அபூ தல்ஹாங்கிற சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, பெருமானாரினுடைய பொதுவாக நபிமார்கள் வஃபாத்தாகிவிட்டால் எந்த இடத்தில் வஃபாத்தானாலும் அந்த இடத்துல அடக்கம் பண்ணணும். எனவே அந்த முனவ்வராவிலே பெருமானார் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம் ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. அந்த இடத்தில் குழி தோண்ட சொல்லுகிறார்கள். அவர்களுக்கான கபரை நீங்கள் தோண்டுகள் என்பதாக ஆளை ஏறி விடுகிறார்கள். மற்ற சஹாபிகளுக்கு அவர்களை குளிப்பாட்டுவதற்கான வேலைகளை செய்ய சொல்லுகிறார்கள். இப்படியே வேலைகள் செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெருமானாருக்கு குளிப்பாட்டுகிறார்கள். பொதுவாக எல்லாருக்கும் குளிப்பாட்டுகிற பொழுது உடைகளற்றி குளிப்பாட்டுவது என்பதாக வழக்கம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உடைகள் எட்டப்படவில்லை. காரணம், 100 இருந்த பெருமானாருடைய அந்த ஒளி பொருந்திய அந்த பூத உடலை இந்த உலகத்தில் யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவத்திற்குரிய அந்த பெருமானாருடைய பூத உடலை துணியோடு வைத்துதான் அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அவருடைய குடும்பத்தார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபிகள், மிக நெருக்கமாக பெருமானாரால் வசியத்து செய்யப்பட்ட சஹாபிகள் மட்டுமே பெருமானாருடைய உடலை இங்கு குளிப்பாட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் கபரில் இறக்குவதற்கும் என்று சில சஹாபிகளை நியமித்திருந்தார்கள். அந்த சஹாபிகளின் குடும்பத்தார்கள் அலி ரலியல்லாஹு இறங்குறாங்க. 8 வயது மகனாக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளை இறங்குகிறார். இப்படி குடும்பத்தார்களை மட்டுமே வைத்து அங்கு அடக்கம் செய்யப்படுகிறது. அடக்கம் செய்ததற்கு பின்னால் இங்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையாக வேதனையில் வெம்புகிறார்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் குறித்து வைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெம்புதல் எப்படி இருந்தது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிற பொழுது நீங்கள் கண்கலங்கி விடுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லுகிறார்கள், இதற்கு பின்னால் இந்த ஜிப்ரீல் முஹம்மதை பார்க்க வந்தால் முஹம்மதிற்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இதற்கு பின்னால் இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அழைத்துக் கொண்டான் என்பதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது? எனது அருமை தந்தையே, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சென்று விட்டீர்களா என்பதாக கேள்விக்கு மேல் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். அடக்கி விட்டு வருகிற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாபத் அன்ஃபுஸக்கும், எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? அலா அன் துஹ்சு ரசூலுல்லாஹி அத்துராப், பெருமானாரை புதைத்து மண்ணை தூக்கி மேலே ஓடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? வெம்புகிறார்கள், வெதும்புகிறார்கள். நீங்கள் வரலாற்றில் படித்து பார்க்க வேண்டும். அந்த கடைசி நிகழ்வுகள் எல்லாம் கண்ணீரை நமக்கு கதங்களாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ரபியுல் அவ்வல் நமக்கு பெருமானாருடைய அந்த வாழ்வும் மறைவும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கருத்து. பெருமானாருடைய முதல் வசியத்தும் தொழுகையாக இருந்தது. பெருமானாருடைய கடைசி மரணத்தினுடைய வார்த்தைகளும் தொழுகையாக இருந்தது. இன்றைக்கு இதைத்தான் இந்த ரபியுல் அவ்வல் நமக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்கம் வேகமா வளர்ந்துகிட்டு போகுது. இன்றைக்கு 4 1 நபர் இஸ்லாமிய என்பதாக பேசுகிறோம். சமீபத்தில் ஃபிஜி என்கின்ற நாட்டிலே 20 லட்சம் முஸ்லிம்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா என்பது பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற பூமியாக இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்கிற நாடு. இந்த முஸ்லிம்கள் இருக்கிற பாகிஸ்தானில் 68 ஊர்களில் பாங்கொலி கிடையாது, பள்ளிவாசல்கள் கிடையாது. இஸ்லாமிய நாடுகளாக நாம் பார்க்கிற பாகிஸ்தானிலே 68 ஊர்களில் தொழுகை நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தொழுகை இல்லாத ஒரு உலகம், தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த மார்க்கத்தை புதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய விளக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தார்மீக கடமையோடு இந்த மார்க்கத்தை, இந்த விஷயத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார்களோ, அந்த தார்மீகமாக இருக்கிற தொழுகை விஷயத்தில் இந்த சமூகம் பின்தங்க ஒரு நாட்டில் 20 லட்சம் பேர் மதம் மாறி போகிறார் என்று சொன்னால், இந்த தொழுகை நம்மிடத்தில் இல்லாத பொழுது நம்மால் எந்த பள்ளி உலகத்துல இந்த ஊர்ல மொத்தம் ஒவ்வொரு முஸ்லீம்கள் ஊர்களிலும் குறைந்தது 20 பள்ளிகளுக்கு மேல் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளில்
நிரம்ப முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளில் நிரம்ப பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலை நம்மால் கைகாட்டி சொல்ல முடியாது 5 வக்துகளுக்கும் நிரம்ப இந்த பள்ளிவாசல்கள் கூட்டம் வரும் என்பதாக. அந்த மஹல்லாவில் இருக்கிற அத்தனை பேர்களும் தொழ வருவார்கள் என்று ஒரு பள்ளியை கூட நம்மால் கைகாட்டி சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இந்த சமூகத்தினுடைய பின்னடைவுக்கு காரணம் என்பதாக இன்றைய அளவிற்கும் கூட பெருமானாரை பேசுகிறோம், அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், சிறப்புகளை பற்றி எடுத்துரைக்கிறோம். ஆனால் அவர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அந்த செய்தியை மறந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அதைதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இந்த பெருமானாருடைய வாழ்வும் மறைவும் நமக்கு அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லி காண்பிக்கிறது. அதைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நம்ம இடத்தில் வந்து செலுத்துகிறது. இதை கண்டிப்பாக நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் இருக்கும் தலைமுறை மட்டுமல்ல, இனி பிறக்கும் தலைமுறைக்கும் இந்த மீலாதுன் நபி என்பது மிகப்பெரிய புனிதமாக பார்க்கப்படும். அல்லாஹு தஆலா எதை இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்காக பெருமானாரும் அல்லாஹும் நமக்கு ஏவி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையும் கடமைகளிலும் மிகுந்த கவனத்தோடு நம் குடும்பங்களையும் நம் சமூகங்களையும் அக்கறையோடு செலுத்துவதற்கு நமக்கு தௌஃபீக்கினை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.